கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த கிரைஸ்ட் டிவிக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இதன் வாயிலாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு வருகிறது, தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட்டு வருகிறது. அநேகர் ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய நாமத்தினாலே பெற்று வருகிறார்கள். இந்த டிவி ஸ்தாபகரையும் பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய காலங்கள் நமக்கு ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்தி வருகிறது. இப்பொழுது நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை உலகத்தின் நிகழ்வுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. யுத்தங்கள் நாம் பார்க்கின்றோம். இந்த மத்தேயு 24 சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆகவே நாம் வருகை நமக்கு சமீபமாய் இருக்கிறதை உணர்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு மாபெரும் எழுப்புதல் ரிவைவலுக்காக நாம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கின்றோம். அதுக்கு அடிப்படையாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். ஓ லார்ட், ரிவைவ் அஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த இயர். ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதல், ஒரு உயிர்ப்பித்தலை இங்கே இந்த வசனம் காட்டுகிறது. நம்ம எதிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்? மனுஷர்கள்தான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியவர்கள். காரணம் என்ன? சாலமோன் சொல்லுகிறான், பிரசங்கி 1 அதிகாரம் 5, 6, 7 வசனங்களிலே, சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரித்து போகிறது. காற்று தெற்கே போகிறது, வடக்கே சுற்றுகிறது, சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்ப போய்விடுகிறது. எல்லா நதிகளும் சமுத்திரத்தில் ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது, தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே மறுபடியும் மேகமாகி மாறி அது மறுபடியும் திரும்புகிறது. ஆக இயற்கை மாறாதபடிக்கு தேவன் இட்டவைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் மாத்திரம் தன்னை சிருஷ்டித்த தேவனிடத்திற்கு திரும்பாமல் அவன் பாவம் செய்து அவனவன் தன் வழியே தேடிக்கொண்டு நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். எனவே தான் இந்த மனிதன்தான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியவனே அன்றி இயற்கை எல்லாம் தேவ பிரமாணத்தின்படியே அவள் செயல்படுகிறது. ஆக மனிதன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியவன். மறுபடியும் நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உயிர்ப்பித்தல் ரிவைவல் எப்படி நடக்கணும்? வேதம் சொல்லுகிறது, முதலாவது நாம் தான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். சங்கீதம் 19 7வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறான், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ரிவைவல் எங்கே தொடங்கணும் அப்படின்னா, பாவத்தில் மரித்து கிடக்கிற நம்முடைய ஆத்துமா முதலாவது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வேதம்தான், வார்த்தை தான் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் அந்த எசேக்கியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பள்ளத்தாக்கில் கொண்டு போய் உலர்ந்த எலும்புகளை காட்டி 37:17 சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? அந்த எலும்புகள் யார் என்று 11வது வசனத்தை சொல்லுகிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. மரித்து கிடக்கிற ஆத்துமா ஒரு உலர்ந்த எலும்புக்கு ஒப்பாய் இருக்கிறது. இஸ்ரவேலர் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் 12 கோத்திரத்தார்களும் இப்படி சொல்லுகிறார்கள் என்று தேவன் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார்? 3வது 4வது வசனத்தின் கடைசியில், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். சொன்ன
வார்த்தை தான் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. நீ உலர்ந்து கிடந்தாலும் சரி, நம்பிக்கை அற்று கிடந்தாலும் சரி, சோர்ந்து போய் கிடந்தாய், பின்வாங்கி போய் கிடந்தாலும் சரி, வார்த்தைகளை கேட்கும் பொழுது அங்கே அசைவு உண்டாகிறது. பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். வேதம் சொல்லுகிறது, யோவான் 6:63, வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. ஒரு வார்த்தை மரித்து கிடக்கிற ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கக்கூடியது. உயிர்ப்பிக்கப்பட்டு மறுபடியும் தொய்ந்து போய் பின்வாங்கி போய் சோர்ந்து தளர்ந்து கிடக்கிறவர்களை கூட மறுபடியும் இந்த வார்த்தையை நாம் அறிவிக்கும் பொழுது அந்த ஆத்துமா உயிரடைகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 17 அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். சங்கீதம் 17 கடைசி 2 வசனங்களை வாசிக்கின்றேன். 14, 15. மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். அதாவது உலக பொருளால புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைந்து விடுகிறார்கள். ஆனால் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். இழந்து போன தேவனுடைய சாயலை நான் பெற்றுக்கொள்வதன் மூலமாக திருப்தி அடைவேன். அது எப்படியாம்? நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். பிரியமானவர்களே, தேவ நீதி, தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற நாம் தேவனை தரிசிக்கின்றோம், தேவனுடைய சாயலை பெறுகின்றோம். அதுதான் திருப்தி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆக அந்த எழுப்புதல், இந்த ரிவைவல், நம்ம இழந்து போன தேவனுடைய சாயலை, தேவனை தரிசிப்பதின் மூலமாக நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆத்துமா மாத்திரமல்ல, ஏசாயா 57:15 என்ன சொல்லுகிறது? நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். உன்னதங்களிலே பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற உன்னதமான தேவன் சொல்லுகிறார், எவர்கள் ஆவியிலே பணிந்து காணப்படுகிறார்களோ, ஆவியில் எளிமை உள்ளவர்களோ, எவர்களுடைய ஆவி பணிந்த ஆவியுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, அவர்களுடைய ஆவியை நான் உயிர்ப்பித்து அவர்களை வாசம் பண்ணுவேன். ஆக தேவன் நம்முடைய ஆத்துமாவை மாத்திரமல்ல, நம்முடைய ஆவியையும் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம் மாத்திரமல்ல. ரோமர் 8:11 சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான சரீரங்களை இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசமாய் இருந்தால் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அன்புக்குரியவர்களே, வருடத்தின் நடுவிலே எங்களை உயிர்ப்பியும் என்று அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஆத்துமாவை வார்த்தைகளை கொண்டு, வசனங்களை கொண்டு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆவியை உன்னதத்தில் இருக்கிற பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வந்து அவர்களது வாசம் பண்ணி அவங்க ஆவியை உயிர்ப்பிக்கிறாராம். பிரியமானவர்களே, சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பித்து நமக்கு ஒளியின் சரீரத்தை, நாம் மரித்தாலும் நம்முடைய சரீரத்தை அவர் மறுரூபமாக்குகிறவராய் இருக்கிறார். ஆக இந்த எழுப்புதலுக்கு அடிப்படை
நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த 2020 to 2030 இந்த 10 வருடங்கள் இஸ் த டெக்கேட் ஆஃப் ரிவைவல் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 ஆண்டுகள் எழுப்புதலின் ஆண்டுகள். இந்த எழுப்புதல் எதற்காக? ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக திரளான ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். மந்தையில் இல்லாத ஆடுகள் வெளியே திரளாய் காணப்படுகிறது. ஒரு மாபெரும் எழுப்புதல் வரும் பொழுது திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாவார்கள். எனவேதான் இந்த எழுப்புதலுக்காக நம்மை தேவன் பயன்படுத்தும்படிக்கு நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நாம் தான் எழுப்புதலில் பயன்பட வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள். எனவே நம்ம அர்ப்பணித்து கொள்ளுவோம். இதுவரைக்கும் எத்தனையோ எழுப்புதலை அந்தந்த தேசங்களில் கண்டோம். அந்தந்த தேசத்தோடு அந்த எழுப்புதல் முடிந்து போயிற்று. ஆனால் அந்த கடைசி கால எழுப்புதல் அது இந்தியாவின் தெற்கு பகுதி, தென்னிந்தியாவில் அது தொடங்கி இது இந்தியா முழுவதையும், உலகம் முழுவதையும் அது ஆட்கொண்டு வருகைக்கு ஆயத்தமாக்குவதற்கு இந்த எழுப்புதலை தேவன் அனுப்ப ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவரே, வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் என்ற வார்த்தையின்படி நம்மை தேவன் உயிர்ப்பிப்பாராக. எழுப்பதில் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தமாக்குவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை எங்கள் தேசத்தில் நீர் கொண்டு வர சித்தமாக இருக்கிறீர். ஆங்காங்கே நாங்கள் எழுப்புதலின் அக்னியை நாங்கள் காண்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தையும் நீர் உயிர்ப்பித்து எங்களை எழுப்புதலில் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய நாமம் மையப்படட்டும். உம்முடைய வருகைக்கு முன்பாக மாபெரும் எழுப்புதலில் அநேகரை கர்த்தர் நீர் எழுப்பி அன்று நாமத்தை மையப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வழியாய் பிதாவே, ஆமென்.